பங்குச்சந்தையில் இந்த வாரத்தில் அதிகளவு லாபம் கொடுத்த கம்பெனி என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சியான் அர்கோ இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 70% கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த 7 நாட்களில் 41 ரூபாயிலிருந்து 69 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக 69 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. சுப்ரீம் ஹோல்டிங்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 53% கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த 7 நாட்களில் 57 ரூபாயிலிருந்து 88 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக 88 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 45% கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த 7 நாட்களில் 91 ரூபாயிலிருந்து 133 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக 133 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. பால்கோ மெட்டல்ஸ் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 45% கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த 7 நாட்களில் 77 ரூபாயிலிருந்து 114 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக 114 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ராஜ்குமார் ஃபோர்ஜ் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 36% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த 7 நாட்களில் 97 ரூபாயிலிருந்து 133 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரெக்டாக 133 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இனோக்ஸ் விண்ட் எனர்ஜி லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 34% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த 7 நாட்களில் 8221 ரூபாயிலிருந்து 11077 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரெக்டாக 11077 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. கிட்டக்ஸ் கார்பன் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 34% கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த 7 நாட்களில் 238 ரூபாயிலிருந்து 323 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக 323 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. பிருத்திவி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 34% கொடுத்துருக்காங்க. இதில் 29 தப்பாக கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த 7 நாட்களில் 306 ரூபாயிலிருந்து 411 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக 411 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஃபாரின்டர் ஸ்ப்ரிங் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 33% கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த 7 நாட்களில் 1517 ரூபாயிலிருந்து 2024 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக 2024 ரூபா ட்ரேட் இருக்காங்க. பிசி காமா ஸ்கோப் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 33% கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த 7 நாட்களில் 423 ரூபாயிலிருந்து 564 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கரண்டாக 564 ரூபா ட்ரேட் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.